உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம். வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள். என்றைக்குமே இந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள், அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சாயா கிரகங்கள்னால் எந்த ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி, இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது. எந்த ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் 9ஆம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார். கேது 3ஆம் வீடாகப்பட்ட முயற்சிக்கு செல்கிறார். என்றைக்குமே நண்பர்களே, இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முயற்சி. இந்த முயற்சியில் கேது வர்றதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உலகத்திலே கலிலியோ ஒரு முறை அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஜெயிலில் போடுறாங்க. கலிலியோவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாச்சு. பூமி உருண்டன்னு சொன்னவர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாச்சு. அப்போது கலிலியோவோட சிறையில் ஒரு சிறைவாசி, ஒரு பக்கத்தில் ஒரு சிறைவாசி மௌத்தார்கான் வாசிச்சிட்ருக்கார். போகும்போது ஒரு பார்த்துட்டு வணக்கம் தோழர் அப்படிங்கிறார். யார்? கலிலியோ. அப்போ அந்த மௌத்தார்கான் வாசிக்கிறவர் சொல்கிறாரு, திரும்ப இவரை பார்த்து, வணக்கம் தோழர், கலிலியோ தானே நீங்கள்? ஆமாம், உங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன், உங்களை ரசிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறார். உடனே கலிலியோ சொல்கிறாரா, நீங்கள் கூட மௌத்தார்கான் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, நாளை எனக்கு இந்த மௌத்தார்கான் வாசிக்க சொல்லித் தருவீர்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ 3ஆவதாக இருந்த சிறைவாசி சொல்கிறாரா, கலிலியோ அவர்களே, ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, உங்களுக்கு நாளை மறுநாள் தூக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கலிலியோ சொன்னாராம், இருந்து விட்டு போகட்டுமே, மௌத்தார்கான் வாசிக்க கற்றுக்கொண்ட பிறகு மரணம் வந்து தழுவினால் வேண்டாம் என்று சொல்லவா போகிறது? இருக்கின்ற இந்த ஒரு நாளில் நான் மௌத்தார்கான் கற்றுக்கிறேனேனாராம். இந்த முயற்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. மிதுனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கைகளெல்லாம் விதைகளை எடுத்து வருகிறான் ஒருவன் கைகளெல்லாம் விதைகளை எடுத்து வருகிறான். அந்த விதைகளிலே சில விதைகள் ஒரு மத நூலில் படித்த என்ன சிலிர்க்க வச்ச வார்த்தை. அந்த விதைகளிலே சில விதைகள் கீழே விழுந்து வீணாயினவாம், சில விதைகள் முட்செடிகளில் விழுந்து நாசமாகினவாம், சில விதைகள் பறவைகள் தின்று எச்சமாகினவாம், சில விதைகள் மட்டும்தான் விளைநிலங்களில் விளைந்ததெல்லாம் விளைந்தனவாம். 3ஆம் வீட்டிலே கேது பகவான் வரும் பொழுது மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி. சார், உலகத்தில் பெரிய விஷயமே முயற்சி தான். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் இந்த முயற்சியை கைவிடாமல் இருங்க. யார் ஒருவர் முயற்சியை கைவிடுகிறார்களோ அவர்கள் இறந்தவர்களுக்கு சமமாக்குகிறார்கள். அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அவங்க மேலே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை எப்பொழுது முடிந்து விட்டது என்ற அர்த்தம் என்றால், முயற்சியை என்னைக்கு நீங்கள் கைவிடுறீங்களோ அன்று வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொருள். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களை தொடர்ந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ரன் 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 ரன், ஓடு ஓடு ஓடு. காரணம் என்னவென்றால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. இந்த ராகு என்னது? பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். நிறைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தருகிறார் இந்த ராகு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ராகுவாக விளங்குகிறார். அப்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி வர்த்தகம், மிதுனம்னா புதன்னா வர்த்தகம், அது டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலமா நான் இது பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன், சேட்டலைட்டில் இது பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் ரொம்ப பொற்காலமாக இது அமையும். 9ஆம் இடம் என்பது 6 தாண்டிய பயணம்னு சொல்கிறாங்க. 6 தாண்டிய பயணம். இந்த 6 தாண்டிய பயணத்தை ராகு பகவான் உண்டாக்குகிறார். அட் த சேம் டைம் இந்த ராகு பகவான் தருகின்ற நற்பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குகிறார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போனது என்னமோ ஒரு ஹோட்டல் கடை வைக்க தான் போனேன். அப்படி தான் ரெண்ட்டுக்கு ஹோட்டல் கடன் போட்டிருந்தது, நம்ம எடுத்து பண்ணலான்னு போனேன். அப்புறம் பார்த்தா அந்த ஹோட்டலே சேலுக்கு வருது, அல்லது அந்த ஹோட்டலே லீஸுக்கு வருது. நம்ம எடுத்து அந்த லாட்ஜே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் ஒட்டுமொத்த லாட்ஜும் பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டேன். என் கூட வந்த இன்வெஸ்டர் என்ன சொன்னார், ஏன் நீ இந்த இது மட்டும் பண்ணுற, கேன்டீன் மட்டும் பண்ணுற, ஒட்டுமொத்த லாட்ஜோடு சேர்த்து கேன்டீன் பண்ணுன்னு சொல்லி மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என் கிளைண்ட்ஸை நிறைய பேர் பார்த்துருக்கேன். ராகு 9ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது நான் போனது ஒன்று, ஆனால் எனக்கு நடந்தது ஒன்று போன்றவைகள்லாம் இந்த ராகு பகவான் தருகிறார். 9ஆம் வீட்டு ராகு என்பது பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். ஆனால் ஒரே பிரச்சனை, ராகு என்பது சூரியனுக்கு எதிரான கிரகம். அப்போ என்ன ஆகுதுன்னா பித்ருக்காரகன்.
அதாவது அப்பாவுக்கு ஆபத்து. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூடவே இருந்து அட்டென்ஷன் கொடுத்து அவங்க மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய தலையாய கடமை. மிதுன ராசிக்கு 9வது வீடு கும்பராசியில் தான் 2025 ராகு கேது பெயர்ச்சி. மிதுன ராசிக்கும் ராகுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு. அப்போ மிதுன ராசியில் படிக்க வேண்டிய குழந்தைங்கள்லாம் இப்போ தான் பெரிய படிப்பு படிப்பீங்க. ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், நிறைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு, போலீஸு, கலைத்துறை, ஏன் சினிமா துறை, இன்னும் சொல்லப்போனால் டாக்டர்ஸுங்க, நிறையா சிஏ படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் இப்போ படிக்கக்கூடிய ஜாதகத்தன்மை இது. யாருமே படிக்க முடியாது. மூளையை கசக்கி பிழிச்சு படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் நீங்கள் படித்து அதுக்கு உண்டான மார்க் எடுத்து உயர்ந்த நிலையில் வரக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கும் தகப்பனுக்கும் கொஞ்சம் ஆவாது. அனுசரித்து தான் போகணும், விட்டு கொடுத்து தான் போகணும் ஒரு கட்ட காலத்து வரைக்கும். ஆனால் அவர்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். அதனால் தகப்பனுக்கு ஆவாது தான் இருந்தாலும் அனுசரித்து போங்க, மதித்து போங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானுக்கும் ராகுக்கும் ஆகும். ஆனால் ராகுக்கும் புதன் பகவானுக்கும் தான் ஆகாது. ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் இந்த ராகுவுடைய நட்சத்திரமும் இருக்குது. அதனால் படிப்போ வேலையோ திருமணமோ இன்னும் குழந்தை பாக்கியமோ ஏன் இன்னும் யோகங்கள் தரக்கூடிய தருணங்களோ இந்த மிதுன ராசிக்காரங்க ராகு கேது பெயர்ச்சி பரிபூர்ணமாக இருக்குது. நல்ல நிலைமை, உச்ச நிலைமை. இவ்வளவு நாளாக இடையூறுலையே சந்திச்சிருந்தவங்களுக்கு பல தோஷத்தினால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரலாம். பொதுவாக ராகுங்க கேட்குறது பிரிக்கிற கிரகம்தான். ஆனால் இருந்திருந்தாலும் நம்மளுடைய தன்மை விட்டு கொடுத்து போகணும். ஆனால் பெண்களாக பிறந்திருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமும் கூட. அனுசரித்து போகணும். ஆண்களை பொறுத்தவரைக்கும் அப்படியே உயர்ந்த உச்சநிலையில் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அனுசரித்து தான் கணவனோட தன்னுடைய குடும்பத்தோட அனுசரித்து போனால் இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையுடைய தரத்தை ருசித்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் எல்லாமே உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு விஷ்ணுவை பரிபூர்ணமாக வேண்டுங்க. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கார், குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கார். சனி பரமாத்மாவையும் தெளிவாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும். நீங்கள் ஆசைப்பட்டது தேவைப்பட்டதெல்லாம் நடக்கும். ஜாதகம் யாருக்கும் உல்டாவாக போகாது, யாருக்கும் தீங்கு விளைவிக்காது. நம்ம தான் தெளிவான வழிமுறைகளை வாரத்துக்கு 2 நாள் திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலில் ராகு காலத்திலேயோ இல்லை எவ்ரி மார்னிங் 6 to 7 சாமியை பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னால் 2025 பொன்னான நாளாக வரக்கூடிய தருணம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடைக்கக்கூடியது. இந்த லாட்டரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவுடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவாக போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும். இன்பத்தையே அள்ளி கொடுக்கும், கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில் வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும் ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி
தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ராகுவை பற்றி பார்த்துருவோம். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க ராகு, அதனால் என்னாகும், தந்தைக்கும் உங்களுக்கான கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகலாம், ஆனாலும் கூட அங்கே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 2ஆம் இட குடும்பஸ்தானமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பஸ்தானத்தில் பண வருவாய், குடும்பத்துக்காக வாங்கின கடனை கட்டுறது, குடும்பத்துக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குமா ஒழிஞ்சு நீங்கள் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஆனால் பேசுகிறது வைக்கிறது இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம். அப்போ பேசுகிறதுனால பிரச்சனை வளரும். அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறது. அதே மாதிரி குடும்பத்தில் பண சேமிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த திருமணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, ரொம்ப வயதானவங்க, 30 வயசு, 33, 34, 35 இப்படி இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்கள் இனத்தில் பெண் பார்க்காம வரன் பார்க்காம வேறு இனத்தில் வரன் பாருங்கள், உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்கும். ஆனால் ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளியூரில் கொஞ்சம் பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உள்ளூருக்குள்ளே பெண் தேடிக்கிட்டு இருக்க வேணாம் மிதுன ராசிக்காரவங்க. சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிற தாய் வழியான இடம், வண்டி வாகனத்துக்குரிய 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னா, 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் கூட இந்த சொத்து வாங்கும்போது கொஞ்சம் கவனித்து வாங்கணும். ஏன்னா சொத்து வாங்குறதுல வந்து குறைவாக உங்களுக்கு பதியப்படும். இப்போ ஒரு 10 சென்ட் வாங்குகிறோம் அப்படின்னா 8.25 9.25 சென்ட் தான் இருக்கும். ஒரு 1/4 சென்ட்லேருந்து 1 சென்ட் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இடத்த விற்கிறீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடம் விற்கிறோம் அப்படின்னு ரேட்டெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்கன்னா கூட அதில் அந்த வருமானம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை சந்தித்தவங்க, வம்பு வழக்கு, இந்த கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு, உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்து நீங்கள் அதன் மூலியமாக பெரிய மகிழ்ச்சிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. ஏன்னா இட விற்பனை இதில் மட்டும்தான் சிக்கலாக விழுந்து, வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அம்மாவுக்கு உடம்புக்கு ஆதாயம் எப்படி இருக்குது, நல்ல ஒரு தொந்தரவுகள் எல்லாம் சரியாகி அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அம்மாவுக்கு வந்து ஏதாவது உடம்பு உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணாவே உடனே குணமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் அதை செஞ்சுருங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கவனிச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்க பழைய நோய்கள்லாம் தீர்ந்து நல்ல குணமாகி நல்ல தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீகம் குழந்தை பாக்கிய விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது ரொம்ப சிறப்பானது இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க மிதுன ராசிக்காரவங்க கூட குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நற்பலன்களில் இருக்குது. நம்ம இப்போ ராசி பலன் பார்க்குறதில்ல, இப்போ ராகு பயிற்சி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் குரு பயிற்சியும் இருக்குது. இதே சனி பயிற்சி இருக்குது. இப்போ இந்த 4 கிரகங்கள் பார்க்கும்போது சில வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். நம்ம ராகு மட்டுமே வச்சு நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கு இடமாற்றம் இருக்குது. ஆனால் ராகு பயிற்சினால வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகும்போது அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் பணம் விஷயத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. சரி, வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, கடன் கட்ட முடியுமா, நிறைய கடன் வாங்கிட்டேன், இஎம்ஐ நிறையா இருக்குது, கட்ட முடியும்னா அழகாக கட்டிட முடியும். பண விஷயத்தில் எப்படி இருக்குது, பணத்தை வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு கடன் வாங்கி முதலீடு பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பலனில் தான் இருக்குது. அம்மாவோட சுகம், வீடு வண்டி வாங்கலாமா அப்படின்னு வாங்கினாக்கா இடம் வாங்கி போடலாம். அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும், ஆனால் அது ஆப்ரேஷன் மூலம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புத்திர பாக்கியம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. புத்திரர்களால் யோகம் அடையக்கூடிய ராசி மிதுன ராசி. 2வது புத்திரன், 3வது புத்திரன் அல்லது முதல் குழந்தை, டெஸ்ட் டியூப் போகலாமா, எல்லா வகையான புத்திரனும் இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5க்கு 11ஆம் இடத்துல கேது, அதனால் அனைத்துமே நல்லா இருக்குது.
கடன் பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி ஒற்றுமைகள் நல்லா இருக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் பணவரவு உண்டு, தந்தை வழி ஆதாயம் உண்டு, தொழில் மூலம் பாக்கியம் உண்டு, தொழிலில் மாற்றம் ஏற்படும், ஒரு தடுமாற்றத்துக்கு பின்னாடி தொழிலில் வெற்றி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி ராகுக்கு பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி கேதுவாலும் மூத்த சகோதர சகோதரிகள் நல்லா இருக்காங்க. கேது பகவானால் முழு நன்மையும், ராகு பகவானால் ஒரு சுமாரான அமைப்பையும் பெற்றிருக்காங்க. ராகுக்கு ஒரு 40 மார்க்கும், கேதுக்கு 100 மார்க்கும் உங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு கேது பயிற்சி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன் என்ன பலன்கள், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது, என்ன மாதிரி ஆதாயங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கூடுதல் சிறப்பாக பார்த்திங்கன்னா இதோடு சேர்ந்து இணைவு வரக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதனால என்ன மாதிரியான நமக்கு விஷயங்கள் ஆதாயங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். மற்றும் இந்த வருஷம் 2025 பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அடுத்ததாக மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சியும் தொட்டு நம்ம பலன், ராகுகேது பயிற்சிக்கான பலன் நம்ம சொல்ல போகிறோம். சனி உங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல தான் இந்த ஆண்டு முழுவதும் தொடர போகிறாரு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறேன் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி. ஸோ அந்த நிலையில் சனியோடு சேர்ந்து இணைவு பெற்று தான் ராகுவோட நிலை இருக்க போகுது. ஸோ இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது இப்போ வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து ராகு ஆட்சி செலுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிழல் கிரகமான ராகுவும் கேதுவும் தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை வலுவாக செய்வாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த 10ஆம் இடத்து ராகு அப்படின்றது தொழில் சார்ந்து பல விதமான சிந்தனைகளையும் யோசனைகளையும் கொடுத்து அதை செயல்படுத்துறது முடியாத சிக்கல்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கும். இப்போ அந்த ராகு பயிற்சியை ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கு வரப்போறாரு. சனியோட இணைவு பெற, பாகியஸ்தான அதிபதியான பாகியஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சனியோட இணைவு பெற போகிறது. இந்த சனி ராகு இணைவு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பாக்கியாதிபதி அப்படின்ற அடிப்படையில் அதை சனியை போலவே வேலை செய்யக்கூடிய இந்த ராகுவும் நல்ல பலன் தான் கொடுக்கும் அப்படின்றத சந்தேகம் வேண்டியதில்லை. அப்படின்னும் போது சனியோடு சேரக்கூடிய இந்த ராகு உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு ராகுடைய காலமாக தான் இருக்க போகுது. இந்த 1.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு முழு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் சனி ராகு இணைவு அவங்களுக்கு திரிகோணத்தில் குரு வர்றது, அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் குரு அமர்றது, இந்த நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா மே 11 மேலே குரு சனி ராகுக்கு திரிகோணமான 5ஆம் இடத்துக்கு வராது. குரு இருக்க ஸ்தானத்துலேருந்து சனி ராகும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். இந்த தொடர்பில் இருக்கும்போது சனிக்கும் ராகுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிடும். சனி ராகு குரு தொடர்பு அப்படின்னாலே செய்கிற விஷயங்களை பெருசுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான சூழலை ஏற்படுத்தும். அடுத்தடுத்த கிளைகள் தூங்குறதுக்கான காலகட்டமாக இந்த ராகு பயிற்சி காலம் இருக்கும்போது அது தொடர்ந்து இருக்கக்கூடிய குருவும் அதற்கு ஆதரவான நிலையில் இருந்துகிட்டு இருக்காரு. பொதுவாக குரு ராகுவோட இணைவு தான் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். ராகுவும் குருவும் ஒருத்தர் இணைவு வர்றதுன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிகோண தொடர்பில் அல்லது ஒரே ஸ்தான தொடர்பில் இல்லை சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ராகுவுடைய நட்சத்திரத்தில் குருவும் குருவுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இப்படிலாம் வரும்போது அப்படிப்பட்ட அமைப்பில் பிறக்கக்கூடியவங்க ஜனன ஜாத அடிப்படையில் அவங்க பிறந்த நேரப்படி குருவும் ராகு இந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க கோடீஸ்வரன் ஆவாங்கன்றது முதல் அடையாளமே அதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இப்போ கோச்சர நிலை உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஆசை இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். குறிப்பாக அதை சாத்தியப்படுத்தக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த புத்திர பாக்கிய தடைகள், திருமண தடைகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கும் இதில் இருக்க தடைகள்லாம் சுப நிகழ்வுகள் வீட்டில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய காலமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. முன்னாடி சொன்ன பர்டிகுலராக இந்த பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வணிக திறன் இயல்பாகவே நிறைய இருக்கும். அதே நேரத்தில் ஒரு எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோடு தொடர்ந்து செஞ்சு வெற்றி அடையக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். அதுலேயும் புதுமையை பூத்தக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ராசிக்காரர்கள் யாருன்னா செய்கிற விஷயங்களை வழக்கமாக செய்கிறத தாண்டி நம்ம என்ன புதுசாக செய்யணும் அப்படின்னு மாற்றி யோசித்து அதை செயல்படுத்தி அது மூலயமா பேர் புகழ் அடையக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பு பண்புகள் கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரகநிலைகள் சிறப்பான யோக பலன்களை கொடுக்க தயாராகிடுச்சு. அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். அதுபோக உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில், உங்களோட சுயஜாதகத்தின் அடிப்படையில் இந்த கிரகங்கள், அதாவது முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த ராகு, கேது, சூரியன், குரு, சனி இவங்கெல்லாம் என்ன நிலையில் இருந்துட்டு இருக்காங்க, உங்கள் லக்னாதிபதி யார், அவர் என்ன நிலையில் இருந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா என்ன தசாவாக இருந்துட்டு இருக்கு, அந்த தசான்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் யார், அவர் உங்களுக்கு யோகரா பாவரா இப்படியான விஷயங்களெல்லாம் கலந்து பார்த்து கோச்சார அடிப்படையில் உங்களோட காலம் நல்லா இருக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சிட்டது மாதிரி ஜனஜாத அடிப்படையிலையும் உங்களுக்கான யோக காலமாக போயிட்டுருக்கா, இல்லை நான் என்னென்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு
பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியும். அது போக வந்து வழிபாடு வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டு இருக்கு. இறை வழிபாடு அப்படின்றத தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய தர்ம புண்ணிய காரியங்கள் அதை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் தொடர்ந்து செஞ்சு வரணும். இதனால் வரைக்கும் வந்து அதுக்கான யோசனை இருக்குது, எனக்கு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா சிலர் வந்து நமக்கே போதுமானதாக இருக்குது வருமானம், நம்மளே நெருக்கடியில் இருந்துகிட்டு இருக்கோம், எப்படி அடுத்தவங்களுக்கு செய்கிறது சங்கடங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு யாருமே வந்து பொருளாதாரத்தை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறதுக்கு கிரகங்கள் தயாராகிடுச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கூடிய வருமானங்களில் வந்து ஒரு நல்ல புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்கள், பசியாற்றுறது, இந்த மாதிரி முக்கியமான அன்னதானம் விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சு வரும்போது லைஃப்பில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். தேவையற்ற மருத்துவ செலவினங்கள், வீண் விரயங்களை தவிர்க்க முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.